Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 698 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். சில நேரங்களில் தெரியாமல் செய்கிற நம்மளுடைய தவறுகள்னால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிறது உண்டுங்க. நார்மலாக இருக்க மனிதர்கள்கிட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா பரவாயில்ல, ஆனால் இதே ஒரு அமானுஷத்துக்கிட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ஹரி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் சென்னையிலிருந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றி இப்போ நினைச்சா கூட ஒரு சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்திருப்போம் இல்லையா, அந்த ஒரு லிஸ்ட்டை திரும்பியும் போய் பார்த்து இந்த ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி டெய்லியும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்குல்ல. சரி, கதையுடைய ஸ்டார்டில் இந்த வர ஆரம்பிப்போமே. ஹரி அண்ட் வசந்த் 2 பேருமே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டே என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுங்க. ஸோ இந்த ட்ராவல் பண்ணி விலாகிங் பண்ணுறவங்க, இல்லைனா சும்மா வெளியூர்களுக்கு போயிட்டு வரவங்க, அவங்களுக்குடைய மிகப்பெரிய ஆசையே என்னவாக இருக்கும்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை போய் பார்க்கணும், நிறையா ஊர்களை போய் சுற்றி பார்க்கணும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸு வந்து சாப்பிடணும். இந்த மாதிரி தான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சாபமாக வந்து அமைஞ்சது தான் 2020 2022 வரைக்குங்க. ஸோ இந்த 2 வருஷம் உலகமே ஸ்தம்பிச்சு போன வருடங்கள், ரொம்ப உலுக்கிருச்சுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தியம் பிடிச்ச ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டேங்க. அதாவது நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாது, மற்றவங்கள போய் பார்க்குறதுக்கும் பயம், பேசுகிறதுக்கும் பயம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஆனால் ஹரிக்கு இந்த ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஃபேஸுங்க. ஸோ வசந்த் கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பாராம். டெய்லியும் ஃபோனில் பேசுகிறது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு அங்கமாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு விஷயம் ஹரிக்கும் வசந்துக்கும் போதாதுங்க. ஏன்னா ஃபினான்ஷியலியும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா எம்ப்ளாயீஸை வந்து ஐடி கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணாங்க, வேலையை விட்டு தூக்குனாங்க. அதே மாதிரி தான் ஹரியும் வசந்தையும் வேலையை விட்டு தூக்குனாங்க. ஸோ அந்த 2 வருஷம் படாத பாடுபட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து வேலை தேடி அலைய ஆரம்பித்தாங்க. வேலை உடனடியாக கிடைக்கல. கிடைச்ச வேலைகளிலும் பழைய மாதிரி சம்பளம் கிடையாது. அவ்வளோ கம்மியான சம்பளத்தை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். திரும்பவும் இவங்களுடைய லைஃப்பை பேக் டு ட்ராக் எடுத்துகிட்டு வர்றதுக்கே இன்னொரு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. பை 2024 இவங்க 2 பேரும் திரும்பியும் 2020க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்திருக்காங்க. 4 வருஷம் இவங்களுடைய லைஃப்பை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஹரியும் வசந்தும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு ஸ்டேபிளான வேலையில் இருக்கோம், நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, நிறையா காசே இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த காசை வச்சு நம்ம ஏதாவது ட்ராவல் பண்ணுவோம்டா, வெளியூருக்கு போகலாம், இல்லை வெளி மாநிலங்களுக்கு போகலாம், எங்கேயாவது போகலாம், ஜாலியாக இருக்கலாம், திரும்பியும் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பிளான் போட்டு இவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெடியான இடம் தான் ஷிம்லாவுக்கு போகலாம். பொதுவாகவே இந்த ஷிம்லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்புள்ஸ் தான் போவாங்க. ஆனால் ஹரிக்கும் வசந்துக்கும் இந்த மாதிரி ஸ்னோ பிரதேசங்களுக்கு போகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆசை. பிளான் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணுறாங்க. மச்சான் லக்ஸரி ஸ்யூட்டாக புக் பண்ணுறா, ஒரு செம்ம பெரிய ஹோட்டலில் சும்மா ஜகஜோதியாக இருக்கணும்டா, நம்ம ஜாலியாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த ட்ரிப்புக்கே 2 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிளான் பண்ணி இவங்க அந்த ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு இவங்க வழக்கம் போல் சுற்றி பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த 4 வருஷத்தில் இவங்க 2 பேருக்குமே ஒரு பழக்கம் வந்துடுதுங்க, குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லி என்னதான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் நம்ம மக்கள் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறையா தவறுகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் ஹரியும் வசந்தும் இந்த குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிடுறாங்க. ஸோ டெய்லியும் நைட் ஆனால் சரக்கு அடிக்கிறது. ஆனால் இவங்க இந்த டூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, மட்டையாகிற அளவுக்கு சரக்கெல்லாம் அடிக்கக்கூடாதுப்பா, லைட்டாக ஒரு கட்டிங்கை போடணும், கட்டிங்கை போட்டு நம்ம சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி போயிருக்காங்க. ஷிம்லா வேறு பயங்கரமாக குளிரும், அதுக்காக இதை வந்து ஒரு டானிக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் போயிருக்காங்க.
ஹரி அந்த ஒரு விஷயத்த ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் வசந்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ஃபாலோ பண்ணார், 2வது நாள் ஃபாலோ பண்ணார், 3வது நாள் ஃபாலோ பண்ணலைங்க. செம்ம ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு மட்டை ஆகுறாருங்க. அப்படியே ஒரு நாள் எழுந்து நிற்க கூட முடியல, அந்த அளவுக்கு மட்டை. என்னடா இந்த மாதிரி பண்ணுற வசந்தே, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுறது, டேய் உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் ஒரு பொண்ணை உசார் பண்ணி நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பேன்டா, அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருப்பேன், ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பேன், உன்னை வேற கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பாடுபடுத்துறியடா, சரி வாடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வசந்தை வந்து தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு ஹரி வந்து பொடி நடையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. தோளில் படுத்துக்கிட்டு இருந்த வசந்த் மட்டை தானே, மட்டையாக இருந்தாலும் அவர் நார்மலாலாம் இல்லைங்க, ரொம்ப அட்டூழியத்தனம் பண்ணின்னு இருக்கிறாரு. நைட் டைமில் ஷிம்லாவில் வந்து கத்துறாரு, மச்சான் இறக்கி விட்றா, எனக்கு ஃபிஷ் அடிக்கணும், எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு. கிட்டத்தட்ட ஹோட்டலுக்கு போகிறதுக்கு வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தானே, அந்த 1 கிலோமீட்டரில் 10 தடவை இறக்கியாச்சு, 10 தடவை போய் ஃபிஷ் அடித்தாச்சு, அதுக்கப்புறம் ஒரு 4 தடவை வாந்தியும் எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமில் போய் மங்கடான்னு படுக்கிறாங்க. இவர் மட்டையாகி தூங்குறாரு. ஹரி வசந்தை தூக்கிட்டு வந்த டயர்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு நைட்டு 12-12:30 மணி இருக்கும். நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க 2 பேரும். ஹரியோடைய பெட்ஷீட்டை யாரோ பிடிச்சி சர்றன்னு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஹரிக்கு. இவருமே லைட்டாக சரக்கு அடிச்சிருக்காரு, இருந்தாலும் செம்ம டயர்டாக இருக்காரு. ஏன்டா வசந்தை சும்மாறா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணின்னு இருக்க அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்டை திரும்பியும் இழுத்து போட்டு படுத்துருக்காரு. திரும்பியும் மெதுவாக யாரோ சர்றன்னு இழுக்கிறாங்க, திரும்பியும் இழுத்துறாரு. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி நடக்குதுங்க. இவர் 4வது வாட்டி செம்ம டென்ஷன் ஆகிட்டு பட்டு எழுதி, வசந்தை சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தா வசந்த் இவர் பக்கத்தில் பெட்டில் இல்லவே இல்லைங்க. எங்கடா போயிட்டான் அப்படின்னு பார்த்தா அவங்க தான் ஒரு ஸ்வீட் ரூம் வந்து புக் பண்ணியிருக்காங்களே, அவங்களுடைய ரூமில் ஒரு மிகப்பெரிய கிங் சைஸ் பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சோஃபா வச்சுருக்காங்க. வசந்த் சோஃபாவில் போய் மட்டையாகிட்டு இருக்கிறாரு. ஆமாம், அங்கே படுத்துன்னு இருக்கான். அப்போ என்னுடைய பெட்ஷீட்டை இழுத்தது யார் அப்படின்ற ஒரு யோசனை இவருக்கு வர ஆரம்பிக்குது. சே ரொம்ப இமேஜின் பண்ணிக்க கூடாதுப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்காது, கம்முன்னு நம்ம படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி ஹரி திரும்பியும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை பெட்ஷீட் இருந்தால் தானே பெட்ஷீட்டை இழுப்பீங்க, இப்போ பெட்ஷீட்டே போத்திக்காமல் பெட்ஷீட்டை தூக்கி கீழே போட்டு நான் படுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருக்கிற ஹீட்டர் ஆன் பண்ணிவிட்டு இவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காருங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் செம்ம டீப் ஸ்லீப், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்குறாரு. நைட்டு ஒரு 12:30 மணி அளவு இருக்கும். ஹரியோடைய கழுத்தை யாரோ இப்படி சுரண்டுறாங்க. ஹரி வந்து மாறாடே ஏன்னா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி தட்டிட்டு திரும்பியும் படுத்து தூங்குறாரு. இந்த பக்கம் கழுத்தை வந்து சுரண்டுறாங்க. ஏடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி தலகாணியை தூக்கி தலையில் கவுத்துக்கிட்டு அப்படியே கவுந்தடிச்சு தூங்குறாருங்க. தலகாணிக்குள்ளே இப்படி கையை விட்டு அப்படியே பின்னாடி இருக்கிற முடி ஃபங்க் வச்சிருப்பாரான் ஹரி. அந்த ஃபங்க் முடியை பிடிச்சி கரகரகரன்னு ஆட்டி முடியை பிடிச்சி சருன்னு பிடுங்கணுன்னு இவருக்கு செம்ம டென்ஷனுங்க. எழுதி வசந்தே அப்படின்றாரு. பார்த்தா வசந்த் அந்த ஒரு சோஃபாவில் தாங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்னதான் அவர் வந்து இந்த மாதிரி ஸ்பீடாக தொல்லை பண்ணிட்டு அவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் அவர்னால பெட்டில் இருந்து சோஃபா வரைக்கும் போகவே முடியாது. சுற்றி முற்றி ரூமை பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மயான அமைதி. வசந்தோட கொரட்டை சத்தத்தை தவிர அந்த ரூமில் வேற எந்த சத்தமும் வரலைங்க. மனசெல்லாம் அப்படியே படப்படன்னு அடிக்குது ஹரிக்கு. இந்த ரூமில் என்ன நடக்குதுன்னே தெரியலையே. 2 நாள் இதே ரூமில் தான் படுத்திருந்தோம், ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு பயத்தில் சரி தூங்க மாட்டேன்டா, யார் என்னன்னு பார்த்துக்கிறேன்டா, திருடனா எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் தைரியமாக இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கராத்தே கும்போலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹரி எழுந்து உட்காந்துக்கிறாருங்க. 2 மணி வரையும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே அவரால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆட்டோமேட்டிக்காக அவரோட கண்ணு அப்படி சொக்குது. சரி யாரும் வரல, திருடங்கிற ஒன்றும் இல்லை, நம்ம தான் ஏதோ கனவு கண்டு அந்த கனவு நிஜமாகவே நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம தான் புலம்பிக்கிட்டு இருக்கோம் பைத்தியகாரத்தனமா. நாளைக்கு இந்த கட்டியும் கூட அடிக்கூடாதா, நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம், நியூ இயர் அன்றைக்கி தான் எடுக்கணும்னு இல்லை, எப்போ வேணால் எடுக்கலாம், இதுக்கப்புறம் சரக்கை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு படுக்கிறாருங்க. நல்லா திரும்பி ஒரு 1/2 அன் ஹவர் டீப் ஸ்லீப்பு. ஒரு 2:30 மணி அளவு இருக்கும். திரும்பியும் ஹரியோடைய கழுத்தை அப்படி யாரோ சொறிகிறாங்க. இந்த கனவு வந்து இதே மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே, ஒரே கனவு ஏன் வருது? கனவுல தமன்னா பாட்டியா, இல்லை வேற யாராவது அழகான ஆக்ட்ரஸ் கத்ரீனா கைஃப் அந்த மாதிரிலாம் வரக்கூடாதா? அது வராமல் நம்ம ஏன்டா வந்து கழுத்தை சொறிகிற மாதிரியாடா கனவு வரணும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு திரும்பி அப்படியே படுகிறார் ஹரி. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய முடியை ஃபங்கை அப்படி சுற்றி அப்படி பிடிச்சி நங்குன்னு இழுக்குதுங்க. அது இழுத்த உடனே சரியான வலி, கழுத்து வலி. இவர் எழுந்து உட்காந்து யாரோ அப்படின்றாரு. பார்த்தா யாரும் இல்லை, அந்த ரூமில் காலியாக இருக்குது. என்னடா உண்மையிலேயே யாரும் இல்லை, உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குதா இல்லை கனவு தான் காண்றேனா, ஒன்றுமே புரியலையடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேடா அப்படின்ற ஒரு பதட்டத்தில் ஹரி உட்கார்றாரு. ஷிம்லாவில் அவ்வளோ குளிரில் ஹரிக்கு வேர்க்க ஆரம்பிக்குதுங்க.
இப்போ கொரட்டா சத்தம் கூட கிடையாது. கொரட்டம் கூட விடாமல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு வசந்த். ஹரியோடைய ஹார்ட் பீட்டோடைய சத்தம் அவருக்கே கேட்குது. அந்த சத்தமே அவருக்கு பயம் வந்து கொடுக்குதுங்க. என்னடா இது இந்த மாதிரிலாம் நடக்குது, சரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கல் கேப் எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கல் கேப் எடுத்து போட்டுக்கிட்டு ஃபங்கெல்லாம் உள்ளே தள்ளிட்டு இதுக்கப்புறம் கழுத்து சொரிஞ்சாலும் சரி என்னானாலும் சரி நம்ம எழுதுக்க கூடாதுன்னு சொல்லி படுக்கிறாருங்க. ஒரு 3 மணிக்கு நல்ல டீப் ஸ்லீப்பில் போய்கிட்டதுக்கப்புறம் ஸ்கல் கேப்பு கழுத்துக்கெழுத்தெல்லாம் எதுவும் சொருகலைங்க. இவர் பாட்டுக்கு நேராக படுத்துன்னு இருக்காரு. யாரோ கையை வச்சு அப்படியே இப்படி மேலே வராங்க. ஹரியோடைய உடம்புல ஃபீல் ஆகுது அவருக்கு. அப்படியே மேலே வந்து பட்டுன்னு அவருடைய கழுத்தை பிடிச்சி யாரோ நெருக்கிறாங்க. நெரிச்சோன்னா அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாருங்க. பார்த்தா இவர் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. மேலே சீலிங்கில் ஒரு கருப்பான உருவம் அப்படி இருக்குதுங்க. அப்படியே ஹரியை பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அது மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக புல் அரிக்குது. அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்த உடனே கத்தி எழுந்துக்கிறாருங்க. அவர் கத்துற வசந்த் மப்பில் மயக்கம் போட்டார் இல்லையா, அவரே தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. மச்சான் என்ன மச்சான் ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற அப்படின்றாரு. டேய் ஒன்றும் இல்லைடா அப்பா சாமி, நீ நார்மலாக பேசினாலே புரியாது, மொபைலில் வேறு பேசுகிற. இங்கே ஆல்ரெடி மனுஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உன்னை வேறு சமாளிக்க முடியாதடா, தயவு செய்து படுத்துக்கடா, எந்த பிரச்சனையும் இல்லைடா, ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஃபைன், ஆல் ரைட், தயவு செய்து படு அப்படின்றாரு ஹரி. சரி அப்படின்னு சொல்லி ஓகே பாய் அப்படின்னு சொல்லி அவர் படுத்துறாரு. இப்போ கிளியராக தெரிஞ்சிருச்சு இந்த ரூமில் ஏதோ ஒரு அமானுஷத்தோடைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும், தூங்காமல் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணி அளவுக்கு தான் தூக்கம் வருது. நல்லா தூங்குறாரு. 10 மணிக்கு வசந்த் வந்து ஹரியை எழுப்புறாரு. என்னடா ஏய் எவ்வளோ நேரம்டா தூங்குவேன், வெளியே போக வேணாமா? எப்பா சாமி நைட்டு என்னென்ன நடந்தது தெரியுமா அப்படின்றாரு. ஏய் என்னடா நடந்தது, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, வாடா போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெஷ்ஷனாக போயிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திரும்பியும் சைட் சீயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நைட்டும் குடிக்கிறாங்க. ஆனால் ஹரி குடிக்கல, வசந்த் மட்டும் குடிக்கிறாரு. எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு, வசந்த் வந்து கேட்காம அன்னைக்கு நைட்டும் ஃபுல் மட்டை. அதே மாதிரி ஒரு அட்ராசிட்டிஸ் முந்தின நாள் நைட்டு என்னென்ன பண்ணாரோ அதை விட டபுள் மடங்கு பண்ணியிருக்காரு. ஏய் என்னடா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, கம்முனுறா டே, நீ பண்ணுற விஷயத்துக்கு உன்னை ஏதாவது பாதிச்சா பரவாயில்ல, என்னென்னடா பாதிக்குது, கம்முனுறா அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சிருக்காரு. ஆனால் வசந்த் கேட்குற மாதிரி இல்லை, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, வேறு வழி இல்லை, என்னுடைய விதி இதுதான், இன்னொரு 3 நாள் இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும் போல இருக்குது. அந்த அமானுஷம் வந்தால் கூட என்னை எதுவுமே பண்ணலை, சும்மா சொரிஞ்சுது, கழுத்தை பிடிச்சிது, அதுக்கப்புறம் பயம் பொறுத்துச்சு, சைலண்டாக போயிடுச்சு, சரி எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஹரி. சரி தூங்குனாதான் அந்த அமானுஷம் வருது, தூங்காமல் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊட்டிடலாம், காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து தூங்கிடலாம், நல்லா சூரியன் வந்து ஸ்வயன் அடிக்கும் உள்ள, அந்த சூட்டிலே கதப்பாக தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக அப்படியே தூங்காமல் முழிச்சிக்கிட்டே இருக்காருங்க. என்ன தான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த 2:30-3 மணி அளவு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி தூக்கம் நம்மளையே அறியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே இழுத்துக்கின்னு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு 3 மணி அளவுக்கு உட்காந்துக்கிட்டே இருந்த ஹரி அப்படியே பொத்துன்னு பெட்டில் விழுந்துடுறாருங்க. நல்லா டீப் ஸ்லீப்பு, அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாரு. அப்படியே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்போது அவருடைய கழுத்தில் வந்து சுரியல, அவருடைய கால் வந்து இப்படி வச்சுட்டு இருக்கல, காலுடைய நகங்களை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரியும், காலில் வந்து நெட்டு உடச்சி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நெட்டு உடச்சி விடுற மாதிரியும் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்குது. சரி ஏதோ ஒரு இந்த கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போல இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி படுக்கிறாரு. திரும்பியும் வந்து முதுகில் வந்து நெட்டு உடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முதுகுலலாம் நெட்டு உடைச்சிட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. ஆப்பாடா இந்த பேய் நல்ல பேய் போல் இருக்குது, மசாஜ் எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு இவருடைய கழுத்தில் அப்படியே கையை போட்டு இறுக்கி அப்படியே முதுகை பிடிச்சி சர்ன்னு தூக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தூக்கி அப்படியே வளைச்சி நிற்கிறார். ஐயோன்றாரு. அவரால் மூச்சு விட முடியல, பேச முடியல, கழுத்தை வந்து அப்படி இறுக்கி ஒரு மாதிரி வேற விதமாக ஃபீல் ஆகுறாருங்க. அதாவது அவர்னால வந்து மூச்சும் விட முடியல, கத்தவும் முடியல, அந்த இருக்குல கண்ணுல இருந்து தண்ணியா ஒழுகுது. என்னடா இழுக்குதுன்னு தொட்டு பார்த்தா அப்பதான் ஒன்று ஃபீல் ஆகுது. அவருடைய கழுத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா முடி, கூந்தல், ஒரு அழகிய பெண்ணுடைய பெரிய கூந்தல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கூந்தல் தான் அவருடைய கழுத்து ஃபுல்லாக சுற்றி இருக்குங்க. அப்படியே கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. அவர் லைட்டாக மூச்சு விட முயற்சி பண்ணுறாரு, மூச்சு விடுறாரு. அப்பா நான் என்னம்மா பண்ணேன், ஏம்மா என்ன இந்த மாதிரிலாம் தொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய காலை பிடிச்சி சர்றன்னு இழுத்து போடுதுங்க. அப்படியே பெட்டிலேருந்து எகிரி போய் கீழே விழுகிறாரு. கரெக்டாக வசந்த் படுத்துக்கிட்டு இருந்தார்ல ஒரு சோஃபா, அந்த சோஃபா பக்கத்தில் போய் விழுகிறாருங்க. ஹரி வந்து செம்ம ஷாக்கு.
ஏம்மா நான் எதுவுமே பண்ணலையம்மா, நீ யாரும்மா, இது வரைக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினது கூட கிடையாதும்மா, சின்ன வயசுலேருந்தே இவன் ஒருத்தன் தான் ஃப்ரெண்டுன்னு இவன் கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், இவன் ஏதாவது பண்ணி தொலைச்சானான்னு தெரியல, இவன் எனக்கு தெரிஞ்சவன் எந்த ஒரு பொண்ணையும் லவ் பண்ணலையாம்மா, எந்த ஒரு தப்பு வேலையும் பண்ணியிருக்க மாட்டாம்மா, ஏம்மா எங்களை பழி வாங்குற, என்னம்மா ஆச்சு உனக்கு, என்னம்மா வேணும், ஃபஸ்ட்டு 2 நாள் எதுவுமே பண்ணலையாம்மா, அடுத்த 2 நாள் ஏம்மா என்னை இந்த அளவு பாடாப்படுத்துகிற, அடுத்த 3 நாள் வேறு இருக்கணுமா, சொன்னனா சீக்கிரமாக டிக்கெட்டை போட்டு ஊருக்கு போயிடுறோம், எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு. லிட்ரலாக அவருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. அந்த இடத்துல அந்த கருப்பான உருவம் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு உருவம் அப்படியே அவருடைய பெட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு. பெட்டில் இருந்து இறங்கி இவரை நோக்கி மெதுவாக நடந்து வருதுங்க. அது நடந்து வர வர இவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவருடைய ஹார்ட் பீட்டெல்லாம் பட 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 படான்னு அடிக்குது. வசந்த் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, செம்ம கொரட்டை. வசந்த் எழுப்புறாரு, டே ஏந்திரு மச்சான் மச்சான், டே ஏந்திரா, டே ஏந்திரா ஏந்திரா. எழுந்து ஓடலாம் அப்படின்னாலும் ஓட முடியாது. ஏன்னா மெயின் டோர் வந்து எந்த பக்கம் இருக்குன்னா, பெட்டிங் இருக்குன்னா, பெட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் மெயின் டோர் இருக்குது. இவர் ஓடணும் அப்படின்னாலும் அந்த உருவத்தை தாண்டி தான் ஓடணும். எப்படி ஓடுவார்? அப்படியே பயத்தோட உச்சக்கட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த உருவம் வந்து பக்கத்தில், ஹரி பக்கத்தில் நிற்குது. அப்படியே வந்து பார்க்குது. ஒரு மாதிரி க்ரௌலிங் சவுண்டு, அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. ஆனால் அந்த சவுண்ட் வந்து ஒரு ஆணுடைய சவுண்டு கிடையாது, ஒரு பெண்ணுடைய சவுண்டு. லிட்டராக தெரிஞ்சிச்சு அங்கே வந்திருக்கிறது ஒரு பெண் ஆன்மா அப்படின்னு. ஹரியை எதுவும் பண்ணலைங்க. அப்படியே நின்று ஹரியை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஆன்மா அப்படியே திரும்பி வசந்த் இப்படி பார்க்குதுங்க. வசந்த் இப்படி பார்த்துட்டு பட்டுன்னு வசந்தோடைய முடி அப்படி பிடிச்சி இழுத்து தூக்கி போடுது பாருங்க. படுத்துக்கிட்டு இருந்த வசந்த் அப்படியே எகிரி போய் செவுத்துல இடிச்சு அப்படியே பெட்டில் கீழே விழுகிறாருங்க. அவர் அப்படியே திருச்சி எழுந்துக்கிற, ஏய் என்னடா பண்ண ஹரி, ஏய் யாரோ அடிச்சாங்கடா, யாரா டே, ஏன்டா அடிக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி புலம்புறாரு. அவர் ஆல்ரெடி மப்பிள் இருக்கிறாரு. நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது செவுத்தில் அடிச்சு கீழே விழுந்தா ஒரு ஷாக்கில் எழுந்து புலம்புவாங்களே, அந்த மாதிரி புலம்புறாரு. ஏய் ஹரி, ஏ மச்சான் என்னடா, ஏய் இங்கே பாடுறா, நான் என்ன மாதிரி ஒரு நிலைமையில அப்படியே வசந்த் பார்க்குறாருங்க. லிட்ரலாக அப்போ தான் வசந்த் அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அவருடைய ரூமில் ஒரு ஆன்மா நின்றுக்கிட்டு இருக்கு, ஹரி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆன்மா ஹரியை பார்க்கல, இவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இப்படி ஓடி வருதுங்க. ஓடி வந்த இதில் அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தவர் தான். என்னாச்சுன்னு தெரியல. வசந்த் அடுத்த நாள் எழுந்துக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் அப்படியே டீப் ஸ்லீப்பில் இருக்கார். இவர் இந்த சைடு ஹரியும் மயக்கம் தான். அவர் மட்டும் இங்கே முழிச்சுக்கிட்டா இருந்தார், அவரும் மயக்கம். 11 மணிக்கு தான் ஹரிக்கு வந்து லைட்டாக தூக்கம் தெரியுது. எழுந்து போய் மச்சான் எழுந்துடுறான்னா வசந்த் எழுப்புறாப்புல. சரி வாடா நம்ம ஊருக்கு போகலாம், நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாண்டா, சிம்லாவும் அதிச்சு எதுவும் ஆயிடுச்சு, வாடா நம்ம போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாடா, தயவுசெய்து போகலாண்டா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. டிக்கெட்டை கேன்சல் பண்ணி 3 நாள் முன்னாடியே வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு 3 நாள் கழித்து வசந்தோடைய வீட்டிலேருந்து ஹரிக்கு ஃபோன் வருது. ஏய் ஹரி, என்னடா ஆச்சு, நீங்கள் வெளியே போகும்போது ஏதாவது ஆச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா எதுவுமே ஆகலையம்மா, என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லைண்ணா இவன் எதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா, யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறான், உனக்கும் கூட ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவான், ஆனால் நான் வெஜிடேரியன் சுத்தமாக தொடவே மாட்டேங்கிறான், வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறான், கோவப்பட்டு அவங்க தங்கச்சியை வேறு அடிக்கிறான், அவங்க அப்பாவை வந்து திட்டுறான். இன்ஃபேக்ட் இந்த எங்களுடைய ஃப்ளாட்டில் ஒரு நியூலி மேரிட் கப்புள் இருக்காங்க, அந்த கப்புளை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறான், வாண்டடாகவே சண்டைக்கு போகிறான்டா, ஏன் போகிறானே தெரிய மாட்டேங்குது, என்னடா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். இல்லையம்மா அந்த மாதிரி கோளாறு கொடுக்குற மாதிரி பர்சனே கிடையாதும்மா, அவன் பாட்டுக்கு சைலண்டாக இருப்பான், ஏம்மா இந்த மாதிரி பண்ணுறான், நீ வாடா அப்படின்றாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி வந்து போகிறாருங்க. வசந்தை போய் பார்த்தா வசந்த் அலங்கோலமான ஒரு நிலைமையில் இருக்கார். ஒரு பனியன் போட்டிருக்காரு, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. பனியன் எல்லாமே கிழிஞ்சு இருக்கு. அம்மா என்னம்மா எப்படி போயிடுறான், அதான்ப்பா எனக்கே தெரிலப்பா, அவன் பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குப்பா, நீ தான் கொஞ்சம் ஃப்ரெண்டு, நீ தைரியமா, ஆமாம் இதுக்கெல்லாம் மட்டும் என்ன கூப்பிட்டு வாங்க, நான் மட்டும் என்ன பயங்கர தைரியசாலியா, நானும் அதே மாதிரி பயந்து போய் தான் வந்திருக்கேன், என்னடா நடந்தது அப்படின்றாங்க. ஹரி நடந்த மேட்ரு எல்லாம் சொல்கிறாரு. டேய் என்னடா சொல்கிறீங்க, ஆனால் அந்த ரூமில் அமானுஷம் இல்லைடா, வெளியே போய் சுற்றுற டைமில் தான் அமானுஷத்தை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி இப்போது இவனுக்குள்ளே அமானுஷம் இருக்குதான்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது, ஒன்றும் தெரியலையாம்மா, சரி நான் போய் பக்கத்தில் உட்காந்து பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி மெதுவாக நடந்து போகிறாருங்க. வசந்த் பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் போயிட்டு ஏ வசந்தே அப்படின்றாரு. ஏ ஆத்மத்லா அப்படின்னு, அதாவது கை தொடாதான் நாயே, ஒரு பொம்பளை பொண்ணு மேலே கையை வைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய வாய்ஸில் பேசு. அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு இவருக்கு, ஹரிக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே முழிக்கிறாங்க. வசந்தோட அம்மா அப்பா, பையனுக்கு ஹிந்தியெல்லாம் பேசுகிறான், ஹிந்தி அவனுக்கு தெரியாதே, எப்படி இவனுக்கு ஹிந்தி வந்து நம்ம கற்றுக்கவே கூடாதுன்னெலாம் வேறு சொல்லுவான், அது வந்து பயங்கரமாக போராட்டம் மாதிரிலாம் வீட்டில் பண்ணுவான், அவங்க தங்கச்சி ஹிந்தி படிக்கிறதே அவனுக்கு பிடிக்காது, இப்படி இருக்கும்போது இவ்வளோ நாளாக ஹிந்தி பேசுகிறானே. உடனே தங்கச்சி பாப்பாவை கூப்பிட்றாங்க. அம்மா அண்ணன் என்னம்மா சொல்கிறான், நான் அண்ணன் இல்லை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுடைய வாய்ஸில் தான் பேசுகிறார்.
லிட்ரலாக அவருடைய உடம்புக்குள்ளே ஆன்மா வந்துருச்சு அப்படின்ற ஒரு மேட்டர் தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ அந்த ஆன்மாவை விரட்டணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்ப ஜோசியர்லாம் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த மாதிரி பேயை ஓட்டணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சால் அவர் வந்து ஜோசியக்கார், அவருக்கு வந்து பேய் ஓட்டுறதெல்லாம் தெரியாது. ஸோ இன்னொரு அவருக்கு தெரிஞ்ச பேய் ஓட்டுறவர் ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் வந்து வசந்தை உட்கார வச்சு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் வசந்தோடைய உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மா உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்குதுங்க. அந்த ஆன்மாவுடைய பேர் மீனல். இந்த மீனல் எங்கே இருக்காங்க அப்படின்னா ஷிம்லாவில் இருந்தாங்க. ஒரு அழகான குடும்பத்தில் வாக்கப்பட்டு போனாங்க. அவங்க ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு எந்த பழக்கமுமே கிடையாதுங்க. ஒரு நாள் நைட்டு ஆஃபீஸ் பார்ட்டிக்காக அவர் போயிருக்காரு. ஃபஸ்ட்டு தடவையாக சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சரக்கில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக ஆரம்பிச்சுது. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அந்த குடிக்கு அந்த போதைக்கு அடிமை ஆகிட்டு இருக்காருங்க. அவ்வளோ அடிமையாயிட்டு அவ்வளோ நாள் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மீனலையும் அவருடைய பொண்ணையும் பயங்கரமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் அந்த கொடுமையின் உச்சகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் பெத்த மகள் இருக்காங்களே அவங்கக்கிட்டேயே குடிபோதையில் யாருன்னே தெரியாமல் போய் தவறாது நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காருங்க. தடுக்க வந்த மீனலை போட்டு அடித்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் போட்டு அடித்து 2 பேரும் அடித்ததில் அதே ஸ்பாட்டில் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த போதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துருக்காரு. பார்த்தா ஐயோ பொண்ணையும் ஒய்ஃபையும் நானே கொன்னுட்டேனே அப்படின்ற ஒரு துக்கம் தாங்க முடியாமல் அவருமே அவருடைய உயிரை எடுத்துக்கிட்டு இறந்து போயிருக்காருங்க. ஸோ இவங்க பொண்ணையும் அம்மாவையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே வந்து புதைச்சிருக்காங்க. அந்த ஆளை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எங்கேயோ புதைச்சிருக்காங்க. ஏன்னா அவர் தான் அடித்து கொண்டிருக்காரு, கூடவே ஏன் புதைக்கணும்னு சொல்லி தனித்தனியாக போட்டிருக்காங்க. இவங்க வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்களே ஷிம்லாவில், நைட் டைமில் குடிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல போய் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு மேஜை மாதிரி இருந்திருக்கு. அந்த மேஜை மேலே தான் சரக்கு பாட்டிலெல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபுல் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக மேஜை ஒரு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சிமெண்ட்டில் அப்படி சொல்லி தான் நினச்சி உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக அது மேஜை கிடையாதுங்க. அந்த இடத்துல தான் அந்த மீனலுடைய பொண்ணையும் புதைச்சிருக்காங்க. அவங்களுடைய சமாதி மேலே தான் உட்காந்து குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு அவ்வளோ அட்டகாசம் சமாதி மேலே ஏந்தி டான்ஸ் ஆடுறது இவர் வசந்த். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிஷ் வருது மச்சான் அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டாக அந்த சமாதி மேலேயே ஃபிஷ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேயே 2-3 வாட்டி வாமிட் எடுத்திருக்காரு. ஹரி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி வசந்தை வந்து இழுத்துக்கிட்டு வந்தார். திரும்ப ஒரு மணி நேரம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. 2 நாள் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் கோவப்பட்ட அந்த ஆன்மா தான் குடிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை போட்டணும் அப்படின்ற ஒரு வெறியில தான் நான் இவனுடைய உடம்புக்குள்ளே பூந்துட்டேன். இப்போ தெரிஞ்சிருக்கும் குடினா எவ்வளோ பெரிய விஷம் அப்படின்னு சொல்லி. அந்த குடினால என்னுடைய குடும்பமே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த அவங்க அம்மா வசந்தோட அம்மா அப்பா அப்புறம் தங்கச்சி ஹரி எல்லாருமே கெஞ்சுறாங்க. ஏமாம்மா அவன் ஏதோ போதையில் அந்த மாதிரி பண்ணிட்டாம்மா, அந்த மாதிரி பையனே கிடையாதும்மா, ரொம்ப நல்ல பையன்மா, வேணா சுற்று வட்டாரத்தில் கூட விசாரித்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. ஏங்க கொஞ்சம் சொல்லுங்களேங்க அந்த பையன் எப்படிப்பட்ட பையன்னு. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி வருவாங்க, வசந்தா பார்த்தாலே பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா இந்த 2-3 நாள் அவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து தைரியமாக சொல்கிறாங்க, இல்லைம்மா ஆஸ் அ லேடியாக நானே சொல்கிறேன், அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன், எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுவான், ஏதோ ஒன்று அந்த குடிபோதையில் அந்த மாதிரி பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ரிச்சுவல் பண்ணி அந்த ஒரு ஆன்மாவை அவருடைய உடம்புல இருந்து வெளியே எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு ஆன்மாவை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆன்மா ஒரே ஒரு ப்ராமிஸ் தாங்க கேட்டுச்சு. வாழ்க்கையில் இன்னொரு தடவை நீங்கள் குடியை தொடவே கூடாது அப்படின்ற ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் இவனுடைய உடம்பு விட்டு போவேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ். ஹரிக்கிட்டையும் வசந்த்கிட்டையும் அந்த ப்ராமிஸை வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வசந்தோடைய உடம்புலேருந்து போயிருச்சுங்க. ஸோ இந்த நிகழ்வு நடந்து 2024-25 காலகட்டத்தில் நடந்தது. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 2 வருஷத்தில் ஒரு தடவை கூட அந்த குடி அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு கூட பார்த்தது இல்லையா. ஏன்னா லிட்டரலாக இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு குடினால எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து அவதிப்பட்டிருக்கோம், திரும்பியும் அந்த பிரச்சனையில் போய் மாட்டணுமா அப்படின்ற ஒரு பயத்தினாலே இவங்க அந்த குடி பக்கமே போகாமல் இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் ஃபன்னி நோட் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த குடியில் வந்து ரொம்ப அடிக்டாக இருக்கிறாங்களே அவங்க எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு ஆன்மா வந்து சத்தியத்தை வாங்கிட்டு போச்சுன்னா நல்லா இருக்கும்ல. இது நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நடக்கிறதுக்குண்டான சாத்தியங்கள் என்ன அப்படின்றத நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். லிட்ரலாக எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த நிகழ்வில் பயத்தோட எலிமெண்ட்டை விட கொஞ்சம் காமெடிக் எலிமெண்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய கோர்
ஐடியாலஜியே வந்து பார்த்திங்கன்னா ஹாரரை வெறும் ஹாரராக மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன் இந்த காஞ்சனா சீரீஸை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறோம் நம்ம எல்லாம் அப்படின்னா, அதில் ஹாரரும் இருக்கும், ப்ளஸ் அட் த சேம் டைம் ஒரு காமெடிக் சென்ஸும் இருக்கும். ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கும்போது எல்லா டைமுமே நம்ம ஹாரர்னு இருந்தால் நம்மளுடைய மைண்ட் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வைஸ் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மனுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் bye.